ஆனால் என்னப்பா இது, விராட் கோலியே டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. இப்படி கோலி ஃபேன்ஸ்லாம் ஷாக் ஆகிற மாதிரி தான் இன்னைக்கு விராட் கோலி நான் டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஓய்வை அறிவிச்சிருக்காருங்க. உண்மையிலே இவரோட முடிவு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்கிங்காக வந்திருக்குங்க. ஏன்னா 2-3 நாளாகவே விராட் கோலி டெஸ்ட்லேருந்து ரிட்டையர்ட் ஆக போகிறாரு அப்படின்ற நியூஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு. அது கூடவே சேர்ந்து இன்னும் ஒரு சில தகவல் என்ன வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா, எப்பா விராட் கோலி தான் டெஸ்ட்லேருந்து ஓய்வு அறிவிக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனால் பிசிசிஐ விராட் கோலி கிட்ட இந்த முடிவை இன்னொரு தடவை பரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் விராட் கோலி இதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தாங்க நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. இதை பார்த்தோன்னே நம்மளும் என்ன நம்பிட்டு இருந்தோம் அப்படின்னா, பரவாயில்லப்பா விராட் கோலி டெஸ்ட்லேருந்து ரிட்டையர்மெண்ட்லாம் அனௌன்ஸ் பண்ண மாட்டார், அவரோட முடிவை மாற்றுவார், கண்டிப்பாக திரும்ப டெஸ்ட் விளையாடுவார் அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு யாருமே எதிர்பாராத விதமாக விராட் கோலி டெஸ்ட்ல ஓய்வு அறிவிச்சிட்டாருங்க. இதுதான் கோலி ஃபேன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்காக வந்திருக்கு. ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலையில் ஓடிஐயில் விராட் கோலியோட பெர்ஃபார்மன்ஸ் தேவையோ இல்லையோ, டெஸ்ட்டில் விராட் கோலியோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ரொம்ப முக்கியம். அப்பேற்பட்ட ஆங்கரிங் இன்னிங்ஸ் கொடுக்கக்கூடிய விராட் கோலியே இனிமேல் டெஸ்ட் விளையாட மாட்டாருன்னு சொல்கிறாரு அப்படின்னா இதை எப்படி தான் பார்க்குறதோ தெரிலங்க. ஏன்னா அடுத்து நம்ம இங்கிலாந்துக்கு எதிராக டெஸ்ட் சீரிஸ் விளையாட போகிறோம். இந்த டெஸ்ட் சீரீஸில் ஆல்ரெடி ரோஹித் சர்மாவும் இல்லை, நான் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு. சரி, விராட் கோலியாவது இருப்பார்னு பார்த்தா இப்போ விராட் கோலியும் கையை வரிச்சிட்டாருங்க. இப்போ இதனால இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் சீரீஸில் நம்ம ஒரு புது டீமை தான் பில்ட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோம். ஆனால் உண்மையிலே நம்மளை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி அவர்கள் இந்த முடிவை அவ்வளோ சீக்கிரமாக எடுத்துருக்க கூடாதோ அப்படின்னு தாங்க நமக்கு தோணுது. ஏன்னா விராட் கோலி அவர்களோட பங்கு T20க்கோ ஓடிஐக்கோ முக்கியமாக இருந்ததில்லை. டெஸ்ட்டுக்கு இப்போ விராட் கோலி அவர்களோட பங்கு ரொம்ப முக்கியமாக வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து இப்படி திடீர்னு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணார் அப்படின்னு தாங்க தெரில. இதுக்கு தான் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவரும் என்னங்க பண்ணுவார், டெஸ்ட் கிரிக்கெட்டில் நம்ம இந்தியா விடாமல் சொதப்பிட்டு இருக்காங்க, பார்டர் கவாஸ்கர் சீரீஸில் மண்ணை கவனம், அதுக்கு முன்னாடி சொந்த மண்ணிலே நியூசிலாந்து கிட்ட ஒயிட் பாஸ் ஆகிட்டோம், இது மாதிரி டெஸ்ட்டில் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமே சொதப்பிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார், பிளேயர்ஸ் மேலே தானே நிறைய விமர்சனங்கள் வருது. அந்த விமர்சனங்களுக்காண்டி தான் விராட் கோலி இப்போ டெஸ்ட்லேருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விமர்சனங்கள் வரும்போது தான் இந்த விமர்சனங்களை சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு விராட் கோலி டெஸ்ட்டில் விளாண்டு நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமை டெஸ்ட்லையும் கொடிகட்டி பறக்க விட்டுருக்கணுங்க. ஏன்னா இப்போ நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமை பொறுத்த வரைக்கும் T20லையும் நல்ல நிலமையில் இருக்கும், ஓடிஐலையும் நல்ல நிலமையில் இருக்கும். ஆனால் டெஸ்ட்டில் மட்டும் இப்போ பார்டர் கவாஸ்கர் சீரீஸ் அதுக்கு முன்னாடி ஒரு சில மேட்சஸ்லாம் தோத்தனால ரொம்ப ஒரு மோசமான சுச்சுவேஷனில் தான் இருக்கும். ஆனால் இந்த ஒரு சுச்சுவேஷன் அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதே நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தோம் அப்படின்னா டெஸ்ட்லேயும் நம்மளால் சாதிக்க முடியும். அந்த ஒரு சாதனையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அதோட லெவலே வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இப்போ அதிலலாம் நான் சேலஞ்செலாம் எடுத்துக்க மாட்டேன், அதுக்கு முன்னாடியே ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி விராட் கோலி ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவரோட முடிவு பல பேர்த்துக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கலாம். இவரோட முடிவு உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.